இந்த காணொளியானது இறைவன் நமக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் உள்ள ஆன்மாவுக்கானது மட்டுமே. வள்ளலார், மாணிக்கவாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதரல்ல தத்துவங்கள் என்று சொல்லியிருப்பார். இதனது உண்மைகள் யாவும் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும் என்று சொல்லியிருப்பார். அதற்கான காலம் வந்துவிட்டது. மாணிக்கவாசகர் மனிதர் அல்ல என்பதை திருவருள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இதனது உண்மைகள் யாவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிப்படையாய் தெரிவிப்பார் என்பார். சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் அதற்கான காலம் வந்துவிட்டது. அதனால் மறைக்கப்பட்ட இந்த மாபெரும் ரகசியங்கள் வெளிப்பட தெரிய இருக்கிறது. ஆன்மநேய சகோதரர்களே, தயாராக இருங்கள். நாம் அனைவரும் அறிவு தெளிவு பெறும் காலம் வந்துவிட்டது. பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். நாம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம். இந்த திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களாகவும் 64 படலங்களாகவும் 3363 விருத்தப்பாக்களாலும் ஆனது. இதில் மதுரை காண்டம் 18 படலம், கூடர் காண்டம் 30 படலம், திரு ஆலவாய் காண்டம் 16 படலம், மொத்தம் 64 படலம். திருவிளையாடல் புராணம் மதுரையை சுற்றியே பேசப்படுகின்றன. இதில் உள்ள கதைகள் பல. இந்திரன் வந்து மதுரை கோயிலை தோற்றுவித்தான். அவனை தொடர்ந்து அவன் ஏறியிருந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானை மண்ணில் பிறந்து கோயில் பணி செய்தது. பின் பாண்டியன் காட்டு வழியில் கிடந்த சிவலிங்கத்தை கண்டு கோயில் எழுப்பினான் என்று கதை தொடர்கிறது. பாண்டிய அரசர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுக்கு நேர்ந்த துன்பங்களை எல்லாம் சோமசுந்தரராகிய இறைவன் தீர்த்து வைக்கிறார். தவறு செய்கின்றவர்கள் மண்ணில் பிறந்து மதுரையில் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி கோயிலை வழிபட்டு விமோசனம் பெறுகின்றனர். உமையே, அதாவது பார்வதிய தடாதகை பிராட்டியாக மலையத்து சுவ பாண்டியன் செய்த வேள்வியில் பெண்ணாக பிறந்து அரசாட்சிக்கு உரிமை பெறுகிறாள். இறைவனான சோமசுந்தரரை மணந்ததால் இறைவனுக்கு மதுரையை ஆட்சி செய்ய வாய்ப்பு தரப்படுகிறது. இறைவனே ஆட்சி செய்த பெருமையை பாண்டிய நாடு பெறுகிறது. பழி அஞ்சின படலம் என்ற கதை. எப்பொழுதோ மரத்தில் தொத்திக் கொண்டிருந்த அம்பு தைத்து பார்ப்பினி பெண் ஒருத்தி இறந்து விடுகிறாள். அங்கு எதிர்பாராதபடி வந்த வேடுவந்தான் கொன்றுவிட்டான் என்று தண்டிக்க முற்படுகின்றனர். இதுபோல தமிழ் இசையின் பெருமையை காட்ட பானபத்திரனுக்கு உதவி செய்ய விறகு விற்கும் ஆளாக இறைவன் வருவதும் ஏமநாதனை வெல்வதும் போன்ற காட்சிகளும், இறைவன் விறகு வெட்டியாகவும் வளையல் விற்பவனாகவும் மீன் பிடிப்பவனாகவும் பிறந்து அற்புதங்கள் செய்ததாகவும், நக்கீரருக்கும் சிவனுக்கும் நடக்கும் சொற்போர் நிகழ்ச்சிகளும், பெண்களின் கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையா என்ற விவாதமும் அதை தீர்க்க இறைவன் வந்ததும், இறுதியில் திருவாதவூர் என்ற மாணிக்கவாசகர் செய்த கோயில் திருப்பணியும், அதனால் பாண்டியன் அவரை கடுமையாக தண்டித்ததும், வந்தி என்ற கிழவிக்கு கூலியாளாக சென்று பிறம்படிப்பட்டதும், ஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து சமணரோடு வாதிட்டு 8000 சமணர்களை கழுவேற்றி கொலை செய்ததும் போன்ற நிகழ்ச்சிகள் திருவிளையாடல் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான சிலவற்றதை மற்றும் நாம் பார்க்க போகிறோம். நாம் இன்று 32வது படலமாகிய வளையல் விற்ற படலத்தை பார்க்க போகிறோம். தேவதாரு என்னும் வனத்தில் இருந்த ரிஷிகளின் பத்தினியர், அதாவது ரிஷிகளின் மனைவிகள் அப்பு அழுக்கு அற்றவர்கள் என்று திமிர் பிடித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். வாய்ப்பு நேரும் போது அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை காட்ட இறைவன் அவர்கள் முன்னால் பிச்சை எடுக்கும் வாலிப வடிவுடன், ஆடைகளின்றி வெறும் கோவணத்துடன், உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு, வாயில் புன்முறுவலும் காலில் கிண்கிணியும் செருப்பும் அணிந்து கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி அடிக்க உடுக்கையும் கொண்டு பாடிக்கொண்டே தெருவழியே சென்றார். சிலம்பொலியும் உடுக்கை ஒளியும் கேட்டு சோறு ஏந்திய கையோடு பிச்சைக்காரனை நாடி இச்சை மீதுர நச்சினர்கள் பத்தினியர்கள். அவர் பேரழகை கண்டு நாணம் கைவிட்டு கூந்தலும் ஆடையும் நெகிழ பசலை மீதுர வளையல்கள் கழல தம் வசம் இழந்து அவரை அடைய ஏங்கி தவித்தனர். மோகம் கொண்ட அவர்கள் தம் கணவர் காண அவமானப்பட்டு போனார்கள். பிச்சை எடுக்க வந்த பெருமான் அவர்களை தூண்டிவிட்டு அவர் வீட்டு எல்லையை தாண்டி மறைந்து விட்டார். ரிஷிகள் தம் மனைவியர் இப்படி மனநிலை மாறி நிற்பதற்கு காரணம் என்ன என்று எண்ணி பார்த்தனர். பிச்சைக்காரன் பின்னால் இவர்கள் இச்சை கொண்டு போனார்களே என்று அவர்களை கடிந்து கொண்டனர். நிச்சயம் அவன் சிவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். நீர் ரிஷி பத்தினிகளாக இருக்கத்தக்கவர்கள் அல்லர். சோமசுந்தரனை விரும்பி சிவன் பின்னால் போனீர்கள். அவன் மாணிக்க விற்ற போது வைசியனாக வந்தான். நீங்களும் மதுரை செட்டி தெருவில் சென்று பிறப்பீர் என்று சாபமிட்டனர். விமோசனம் யாது என்று கேட்டனர். அவன் வளையல் விற்க வருவான்,
அவன் உங்கள் கையை பிடிப்பான், நீங்கள் சாப விடுதலை பெறுவீர் என்று கூறப்பட்டார்கள். அதன்படி மதுரையில் செட்டித்தெருவில் வணிக குடிகளில் இவர்கள் பிறந்தார்கள். பெதும்பை பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்த இவர்கள் தெருவில் வளையல் விற்கும் வாலிபனின் குரல் கேட்டு வாயிற்கடைகளை கடந்து அவனை விழித்தார்கள். வளையல் விற்பவனின் பேரழகை கண்டு தம் மனம் பேதலித்தனர். அவனை அடைந்து இன்பம் அடைவது பிறவி பயன் என்று நினைத்தனர். நீ யார் என்றார்கள். வளையல் விற்கும் வியாபாரி என்றான் இறைவன். இழைக்கும் எங்கள் கை அளவிற்கு ஏற்ப வளையல் உண்டோ என்று வினவினர் பெண்கள். உண்டு என்றான். கைகளை நீட்டினர். அவன் அவர்கள் கையை பிடித்து வளையல்களை மாட்டினான். கையை பிடித்து கணவனாக அவன் மாறினான். அவன் சிவன் என்பதை அவர்கள் அறிந்திலர். பிச்சை ஏற்க வந்த பிச்சாடனர்தான் வளையல் விற்க வந்த வாலிபன் என்பதும் அறியார். முற்பிறவியில் அவனை அடைய முடியாமல் ஏங்கி தவித்தவர்கள் இப்பிறவியில் கூடி இன்பம் பெற்றனர். அதாவது அனைத்து பெண்களும் சிவபெருமானிடம் தாம்பத்தியம் கொண்டனர். அவன் அவர்களை விட்டு மறைந்ததும் வந்தவன் வைசியன் அல்லன், மதுரை கடவுள் என்று அறிந்தனர். பிறவி பயன் பெற்றோம் என்று மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் நன்மைந்தர்களை பெற்று, அதாவது நல்ல குழந்தைகளை பெற்று மன நிறைவோடு வாழ்ந்தனர். அப்பிள்ளைகளும் வலிமையும் ஆற்றலும் அறிவும் சீலமும் பெற்று பெருமையை சேர்த்தார்கள். ரிஷிகள் ஆணவம் அடங்கினர். அவர் பத்தினிமார்கள் இறைவனை கூடும் பேரும் பெற்றனர். அதற்காக ஒரு பிறவி எடுத்து அவனுக்காகவே காத்திருந்து நன்மை அடைந்தனர். ஏன் சிவபெருமான் ரிஷிகளின் மனைவிகளுடன் தாம்பத்தியம் கொண்டார் என்றால், ரிஷிகளின் மனைவியர் அப்பு அழுக்கற்றவர்கள் என்று திமிர் பிடித்து பேசிக்கொண்டு இருந்தார்களாம். அதனால் ரிஷிகளின் ஆணவத்தை அடப்பதற்காகவே சிவபெருமான் இப்படி ஒரு வேலையை செய்தாராம். அடுத்து 41வது படலமாகிய விறகு விற்ற படலத்தை பார்ப்போம். வரகுணனின் ஆட்சி காலம். ஏமநாதன் என்னும் இசைக்கலைஞன் வருகை தந்தான். அரசவையில் அரசன் செவிகுளிர யாழை வாசித்தான். அதிமதுர இசை கேட்டு அவனை பாராட்டி பரிசும் வரிசையும் தந்து அனுப்பினான். அவனை அங்கே மதுரையில் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளையும் அமைத்து தந்தான். சீடர்களும் சிறப்பு பெற்றார்கள். அவர்களுக்கு உல்லாசமான வாழ்க்கை கிடைத்தது. அரசன் அவர்களுக்கு விருந்து வைத்து உபசரித்து மகிழ்ந்தான். அந்நியன் ஒருவன் என்று பாராது அவனை வரவேற்ற போதும் அவன் தன் இயல்பு கெட்டு நிலை கெட்டு செருக்கும் கொண்டான். அரசன் தன்னை மதித்தது சம்பிரதாயம் பற்றியது என்று கொள்ளாமல் தன்னை சரித்திர புருஷன் என்று நினைத்து கொண்டான். அரசன் தன்னை மகிழ்வித்தது தனக்கு நிகராக இசைப்பாடுவார் இல்லாமையால் தான் என்று சிந்திக்க தொடங்கினான். மேலும் அதை சிலரிடம் சொல்லி திரிந்தான். இது மாபெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. தன் நாட்டில் யாழிசையில் வெல்ல பானபத்திரனை அழைப்பித்து, நீ ஏமநாதனை யாழிசையில் வெல்ல முடியுமா என்று கேட்டான் அரசன். சோமநாதன் அருளும் தங்கள் ஆணையும் துணை செய்யின் அவனுக்கு இணையாக பாடி வெல்ல முடியும் என்றான் பானபத்திரன். மறுநாளே இசை போட்டிக்கு ஏற்பாடாயிற்று. வீடும் சேரும் பானபத்திரனின் சீடன் பாடுவதில் வல்லவனாக அங்கெங்கே பாடி மக்களை திரட்டுவதை பார்த்தான். அதை கேட்டு உடல் வியர்த்தான். சீடர்களே இத்தகைய சீர்மை பெற்றிருக்கும் போது அவர்கள் குரு எத்தகையவனாக இருப்பான என்று அஞ்சினான். ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோம் என்று என் செய்வது என்று கவலை கொண்டான். இசை கருக்கம் பானபத்திரனின் மாணாக்கரில் ஒருவன் யான் என்று மானிட வடிவில் வந்த இறைவன் பேசுகின்றான். அவரிடம் இசை கருக்க செல்வது உண்டு. அவர் என்னை பார்த்து, நீ தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், இசை பாடுவதற்கு நீ இசைக்க மாட்டாய், ஏப்பமைந்த பாட்டை பாட இயலாது, காட்டில் விறகு தேடி எங்காவது பிழைத்து போய் என்று என்னை அனுப்பிவிட்டார். அவ்வப்போது அவரிடம் கேட்ட பாடல்கள் சில எனக்கு பாடமுண்டு. அதை பாடுவதும் எனக்கு பெருமை சேர்க்கும். நான் கண்டபடி பாடுவதில்லை, நீலகண்டனை பாடுவதுதான் என் வழக்கம் என்றார். நீ பாடிய பாடலை திரும்ப பாட முடியுமா என்றார். பக்க இசை இல்லை என்றாலும் தக்க குரலில் யான் பாட முடியும் என்றார். உன் பாட்டை கேட்டு நான் கிறுகிறுத்து விட்டேன், அதை மீண்டும் கேட்க விழைகிறேன் என்றான். யாழும் அவன் உடன் கொண்டு வந்திருந்ததால் அதை மீட்டி குரலும் யாழும் இசைய பாடினான். சுதி சேர்த்து உடல் அசைவு இன்றி குற்றங்கள் நீங்கி சித்திர பாவை போல் அசையாமல் சாதாரு பண்ணில் ஒரு பாடலை பாடினான். மலரவனும் மாலும் அறியாத மதுரை நாயகனின் மலர்பதத்தை சிறப்பித்து பாடினான். இறைவன் பாடிய இசை உலகம் எங்கும் நிறைந்து ஒலித்தது. இசை ஒலி எழுந்தபோது மரம் செடி கொடிகள் அசையவில்லை. கடலும் ஒலியடங்கியது. நதிகளும் தன் ஓட்டம் தணிந்தது. வெஞ்சையரும் தலை குனிந்தனர். தேவர்கள் கேட்ட உலகமே இன்பத்தில் அமிழ்ந்தது. ஏமநாதன் புலகித்து போனார். உரோமம் சிலிர்த்தது. நெஞ்சும் நினைவும் இசை வெள்ளத்தில் மூழ்கியது. அதிலிருந்து கரையேற முடியாமல் தவித்தான். திண்ணையில் தூங்கிய
பொங்கிய விறகு சுமையாளன் விண்ணையும் கவரக்கூடிய இசை பாடினார். பின் அந்த இடத்தை விட்டு மறைந்து தன் திரு உருவை கலைத்தார். உள்ளே சென்ற யமநாதன் அந்த சாதாரி பண்ணை பற்றி சிந்திக்க தொடங்கினான். தமிழ் மண் இசையோடு பிறந்தது, அதன் பண் ஈடு இணையற்றது. இதனை பாடியவன் சந்தனம் கமழும் மார்பும் பட்டு பீதாம்பரம் உடத்திய பொடோபமும் உடையவன் அல்லன். வயதில் மூத்த, வாழ்க்கையின் கரையோரத்தில் ஒதுக்கப்பட்டவன், யாரும் அக்கறை காட்டாதவன். ஒதுக்கப்பட்டவனே இவ்வளவு சீரும் சிறப்புமாக பாடுகிறான் என்றால் அவன் ஆசிரியர் எவ்வளவு புலமை வாய்ந்தவனாக இருக்க முடியும்? பானபத்திரன் சிந்திய சோற்றை தின்று வளர்ந்தவனே 10 அடி பாய்கின்றான் என்றான். அவனை வளர்த்தவன் 100 அடி பாயாது இருக்க மாட்டான். சிறுத்தையே சீறுகிறது என்றால் அதை பெற்று ஆளாக்கிய புலி எப்படி பாயும் என்று அஞ்சினான். பானபத்திரன் அந்த பெயரே பானிசை பாடுகிறது. சிங்கத்தின் குகையில் யானை வலிய தலையிட்டு கொள்வது போலதான் இருக்கிறது. வலிய நாமே இசை போட்டியில் மாட்டிக்கொள்வது. வந்தோமோ, கொடுத்ததை பெற்றோமோ, கொண்டோமோ என இல்லாமல் வாய்க்கொழுப்பால் வம்பினை விலக்கி பேசி வாங்கிவிட்டோம். நாளை இசை போட்டியில் கலந்து கொள்வதை விட தவறான செய்கை வேறு இருக்க முடியாது. இருள் அகலும் முன் நாம் அனைவரும் அகன்று போய் விடுவதுதான் அறிவுடைமை என்று தீவிரமாக சிந்தித்தான். தன் சீடர்களிடம் தான் கேட்ட இசையின் பெருமையை வாய்விட்டு பாராட்டி கூறினான். அவர்கள் துட்டை காணோம் துண்டை காணோம் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக வெளியேறி செயல்பட்டார்கள். மூட்டை முடிச்சுகளை எடுத்து கட்டிக்கொண்டு இரவோடு இரவாய் அரசனிடமோ ஆஸ்தான அதிகாரிகளிடமோ எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் வடம்புலம் நோக்கி வந்த வழியே கம்பி நீட்டினர். அன்று இரவு பானபத்திரனின் கனவில் இறைவன் வந்து நடந்ததை கூறி இனி ஏமநாதன் இசைவாதுக்கே வரமாட்டான் என்று அறிவுறுத்தினார். பானபத்திரனுக்கு அடிமை என்று சொல்லி விறகு ஆளாய் சென்றதை எடுத்து சொல்லினார். அவன் அஞ்சி ஊரை விட்டே ஓடிவிட்டதையும் கிளர்த்தினார். பானபத்திரன் இறைவன் தனக்காக விறகு சுமக்க நேர்ந்ததே என்று வருந்தினார். தமிழ்நாட்டின் இசை பெருமையை காக்க இறைவன் செய்த ஆக்கத்தை கண்டு இரும்பூது எய்தினான். அவர் விறகு சுமந்ததை விட தான் தோல்வியை சுமந்து இருக்கலாமே என்று கூறி வருந்தினான். ஏமநாதன் சென்றான் என்பதை விட சோமநாதன் விறகு சுமந்தான் என்பது கேட்கவே சோகமாக இருக்கிறதே என்று துக்கித்தான். மறுநாள் அரசன் ஆணைப்படி பானபத்திரன் அரசவைக்கு வந்தான். ஏமநாதனுக்கு ஆள் அனுப்பப்பட்டது. அவன் முகவரியே இல்லாமல் இரவோடு இரவாக அஞ்சி ஓடிவிட்டதை அறிந்தான். பானபத்திரனின் கனவில் வந்த இறைவன் காட்சியையும் அவன் சொல்லிய உரைகளையும் விடாமல் சொல்லி திருவரின் துணையை விளக்கினான். இறைவன் காலடிகள் நோக கடும் வெயிலில் விறகுகளை சுமக்க வைத்ததற்காக வருந்தினான். அவர் வாயால் நாத இசை எழுந்து ஏமநாதன் புறக்கண்டது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. பானபத்திரனுக்கு சிறப்புகள் செய்து பொன்னும் பொருளும் தந்து பாராட்டினான். அவனும் அவற்றை தக்க மாணாக்கர்களுக்கு பகிர்ந்து அளித்து பரமன் அடி நினைத்து வாழ்ந்தான். இறைவன் விறகு வெட்டியாக வந்த பானபத்திரனுக்கு அருள் செய்தமையின் இறைவனையே பாடும் தொழிலை அவன் மேற்கொள்ளும்படி வரகுண பாண்டியன் அறிவுறுத்தினான். அதன்படி கோயிலுக்கு சென்று முப்பொழுதும் அவன் புகழ் பாடுவதையே நியமமாக கொண்டான். அரசன் திருமுன் சென்று அவையில் பாடுவதை நிறுத்தி கொண்டான் பானபத்திரன். ஏன் இந்த நிகழ்வை சிவபெருமான் நடத்தினார் என்றால், தமிழ்நாட்டின் இசைப்பெருமையை காப்பதற்காகவும் நான் இசையில் பெரிய வல்லவன் என்று யாரும் அகந்தையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் சிவபெருமான் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 52வது படலமாகிய தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம். வம்மிச சேகர பாண்டியனின் மகன் வம்மிச சூடாமணி ஆட்சிக்கு வந்தான். அவன் சண்பக பிரியனாக இருந்தான். அதனால் அவன் சண்பக வனம் ஒன்று அமைத்தான். அதனால் அவனுக்கு சண்பக பாண்டியன் என்று சிறப்பு பெயரும் அமைந்தது. மனம் கமழும் சண்பக வனத்தில் அவ்வப்போது தன் அரசமாதேவியோடு சென்று தென்றல் சுகத்தையும் பூவாசத்தையும் நுகர்வது உண்டு. கோடையில் இளவேநீர் காலத்தில் ஒரு நாள் வெப்பம் தாங்காது குளிர்ச்சியை நுகரும் பொருட்டு தன் தேவியோடு இளம் பூங்காவிற்கு சென்றான். அவளை கட்டி அணைப்பதற்கு முன் பூமணம் கமழும் அந்த கூந்தலை தொட்டு மகிழ்ந்தான். கட்டி கரும்பே என்று பேசி கவிதை புனையும் அவன் மெய்த்தொட்டு பயின்று கூந்தலின் மனத்தை நுகர்ந்தான். அவள் கூந்தல் மனம் அவனை கவர்ந்தது. பக்கத்தில் வண்டுகள் அங்கே வந்து மொய்த்தன. அவன் அந்த வண்டை பார்த்து விழிப்பது போன்று ஒரு கவிதையை புனைந்தான். பூவுலகில் நீர் அறியாத பூ இல்லை, இவள் கூந்தலின் நறுமணத்தையும் நீ நுகர்கிறாய். பூவை நாடும் நீ இந்த பூவையரை சுற்றுவது ஏன்? எனக்கு ஓர் ஐயம் எழுகிறது. என் தலைவியின் கூந்தலின் மனம் பூவின் மனம், இதில் எந்த மனம் சிறந்தது? அதை எனக்கு தெரிவி. நீ ஒரு பூக்களின் ரசிகன், நான் ஒரு பாக்களின் ரசிகன் என்று பாண்டியன் கூறினான். நீ சுற்றி வரும் பூக்கள் நிறமாறியவை, மனமாறியவை, கலைதிறன் படைத்த அவற்றின் நிலைமையை நீ அறிவாய். இத்தலைவியின் கூந்தலின் மனத்துக்கு நிகராக எந்த பூவின் மனம் உள்ளது என்று கூறி தலைவியின் நலம் பாராட்டினான். அந்த நினைவோடு அவன் அரசவையை
அடைந்தான். அகவாழ்க்கையில் ஏற்பட்ட ஐயம் அவனுக்கு ஓர் இலக்கிய பிரச்சனையை உருவாக்கியது. அதை பொதுப்பட வைத்து புலவர்களின் ஆய்வுக்கு விட முற்பட்டான். எனினும் அவன் உள்ள கிடக்கையை பளிச்சிட்டு சொல்ல அவன் மானம் அவனை தடுத்தது. அதனால் அவன் ஒரு பொற்கிழியை கோயிலில் அவர்கள் முன் வைத்து ஓர் அறிவிப்பை செய்தான். தான் உள்ளத்தில் நினைப்பதை கவிதையாக்கி தந்தால் அவர்களுக்கு 1000 பொற்காசு என்று அறிவித்தான். புலவர்கள் அரசனின் கற்பனையை அறிய வாய்ப்பில்லை. அவன் சண்பக சோலை சென்றதும் பாண்டிமாதேவின் நலம் பாராட்டியதும் ஏந்தல் கூந்தலை பற்றி விசாரணை நடத்தியதும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் அவர்கள் கவியாதும் புனையவில்லை, விடுகதை என்று அதை விட்டுவிட்டனர். அந்த நிலையில் தருமி என்ற குடுமி வைத்த பார்ப்பன இளைஞன் இதனை கேள்விப்பட்டான். வயது ஆகியும் வாலிப பருவத்தில் மன வைபவத்தை அவன் கண்டது இல்லை. வறுமை அவனை சிறுமைப்படுத்தியது. மனம் செய்து கொள்ள ஆசை இருந்தது, பணம் இல்லை என்பதால் ஏங்கி கிடந்தான். கோயில் தெய்வத்திடம் முறையிட்டால் ஓசியில் கவிதையாவது கிடைக்காதா என்று நினைவு ஓடியது. இறைவனிடம் பொன்னும் பொருளும் நேரடியாக கேட்கவில்லை. கவிதை ஒன்று தந்தால் அதை தான் காசாக்கி கொள்ள முடியும் என்று இறைவனிடம் முறையிட்டான். இறைவன் அகப்பொருட்பாடல் வேண்டுமா, புறப்பொருள் பாடல் வேண்டுமா, எது வேண்டும் என்று தெய்வ குரல் எழுந்தது. காதல் பாட்டு வேண்டும், அவ்வளவுதான். அகமா புறமா இது எல்லாம் எனக்கு தெரியாது என்று கூறினான். கவிதை ஏடு ஒன்று அவன் முன் வந்து விழுந்தது. அதனை நாடி எடுத்து படித்து பார்த்தான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழியி நட்பின் மயிலியர் செறியேற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று எழுதியிருந்தது. படித்து பார்த்தான், பொருள் விளங்கவில்லை. அதனால் அது கவிதையாக தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை பிறந்தது. தேனை தேடி சுற்றி வரும் வண்டே, விருப்பு வெறுப்பு என்று ஒரு பக்கம் பேசாமல் உண்மையை சொல். பூக்களை நாடி அவற்றின் தரம் அறிந்து தேன் உண்டு மயங்கி வருவது உன் பிழைப்பு. மலர்களின் மனம், அதை பற்றிய குணம் அனைத்தும் நீ அறிந்து பழகி உள்ளாய். மயிலின் சாயலும் முல்லை போன்ற பற்களும் உடைய என் காதலியின் கரிய நீண்ட கூந்தலை நீ அறிவாய். நரிய பூ அதனினும் உண்டோ, இருந்தால் சொல்க என்பதுதான் அந்த பாடலின் பொருள். அது அவனுக்கு தெரியாது. இதை எடுத்துக்கொண்டு புலவர் அரங்கு ஏறினான். சங்க மண்டபத்தில் இக்கவிதையை தங்கு தடையின்றி படித்தான். அங்கு அமர்ந்திருந்த அரசனும் இப்பாடலை கேட்டு உள்ளம் தடித்தான். தன் மனத்தில் அலைமோதி கொண்டிருந்த சித்திரத்தை எழுதுகோல் கொண்டு தீட்டியது போல் இருந்தது. யான் நினைத்ததை சொல்ல கருதியதை இப்பாவலன் படைத்து காட்டினான். இந்த நாவலனுக்கு பொற்கிழி கொடுத்து அனுப்புக என்று ஆணையிட்டான். அங்கு குழுமியிருந்த புலவர்கள் பொறாமையால் பொறுமி புழுங்கினர். இதுதான் அரசன் நினைத்தது என்று தெரிந்திருந்தால் அப்பொருள் பற்றி ஒரு துறைக்கோவையாக 100,000 பாடல்கள் பாடி இருப்போமே. இவன் 5 அடி பாட்டு ஒன்று பாடி 1000 பொன் பெறுகிறானே, இது அக்கிரமம் அக்கிரமம் என்று நினைத்தனர். பாட்டில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று யாப்பறிந்த புலவர்கள் கோப்பறிந்து பார்த்தார்கள். எதுகை மோனை அடி தொடை யாப்பில் எந்த குறையும் இல்லை. புலவர் நக்கீரனால் இதை பொறுத்து கொள்ள இயலவில்லை. பிராமணனை பார்த்து நில் என்றார். அந்த சொல் அவனை அச்சுறுத்தியது. இதில் பொருள் குற்றம் உள்ளது என்றான். கைப்பொருளுக்கே அவன் வெடிவைப்பதை பார்த்து இடிகேட்ட நாகம் போல் மனம் நொந்து போனான். சோமசுந்தரனை வேண்டினான். சுந்தரனே, பரிசு இல்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை. உன் கவிதையை குற்றம் சொல்கிறாரே இந்த நக்கீரர், நற்றமிழ் அறிந்த நீர் வந்து உன் மானத்தை காத்துக்கொள் என்றான் அப்பார்ப்பன இளைஞன். நக்கீரரே, நீர் கண்ட பொருட்குற்றம் யாது என்று சிவன் அவை புலவராக உடை உடுத்தி சென்று வினா எழுப்பினார். இந்த ஐயம் வந்திருக்க தேவையில்லை. மகளிருக்கு மனம் சார்பு பற்றி வருவது, கூந்தலுக்கு இயற்கை மனம் இருந்தால்தானே ஒப்புமை கூறி பேச முடியும் என்றான் நக்கீரன். மானிட மகளிர் கூந்தலுக்கு மனமில்லாமல் இருக்கலாம், தேவ மகளிருக்கு என்று கேட்டார். அவர்களும் மந்தார மலர் அணிவதால் சௌந்தரிய மனம் வீசுகிறது என்றான். பத்தினி பெண்களுக்கு எந்த மினுக்கிகளுக்கும் அப்படிதான் என்றார். நீர் வழிபடும் சோமசுந்தரனின் துணைவி மீனாட்சிக்கு என்று கேட்டார். தான் ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு தனி மனம் ஆகாது என்றான். நீ யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? முக்கண் படைத்த சிவன் என்பது அறிந்ததுதான் என்று பேசுகிறேன். அக்கண் கொண்டு எரித்து விடுவேன் என்றான். நெற்றிக்கண் திறந்து அச்சுறுத்தினாலும் குற்றம் குற்றமே என்றான். புலவனின் இருமாப்பு அவனை வீழ்த்தியது. சிவனின் சினத்தால் அவன் வெந்து பொற்றாமரை குலத்தில்
விழுந்தான். அவன் தவறு செய்தானா இல்லையா என்பது இதுவரை யாரும் முடிவு செய்ய இயலவில்லை. ஏன் இந்த நிகழ்வை சிவபெருமான் நடத்தினார் என்றால், பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்ற சந்தேகம் பாண்டியனுக்கு வந்தது என்பதால் அதை தீர்க்க இறைவன் வந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து 57வது படலமாகிய வலை வீசின படலம். உத்தர ஆலவாயில் மீனாட்சி அம்மையோடு தனித்து இருந்தபோது சுந்தரர் வேத பொருளை எடுத்து விளிம்பினார். அம்மையாரின் மனம் அதில் ஈடுபாடு பெறாமல் இருந்தது. அன்பு மொழி பேச வேண்டிய தனிமையில் கனமான பொருளை பேசியதால் பார்வதி அம்மையார் பாரமுகமாக இருந்து விட்டார். வேத பொருளை உதாசீனம் செய்ததால் மீனவ பெண்ணாக பிறக்க என்று இறைவன் சபித்து விட்டார். விமோசனம் பற்றிய விசனம் எழுந்தது. தாமே வந்து உமையாரை மணப்பதாக உறுதி தந்தார். அப்பொழுது அங்கு மீண்டும் வேதம் கேட்டு ஏதம் நீங்கலாம் என்று விதித்தார். இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று முருகனும் விநாயகரும் அந்த வேத புத்தகங்களை ஓதமிக்க கடலில் தூக்கி வீசி எறிந்தனர். இந்த அரட்டைகளை யார் உள்ளே விட்டது என்று நந்தியை விரட்டினார் சிவபெருமான். சொந்த பிள்ளைகளாயிற்றே என்று எந்த தடையும் செய்யவில்லை என்று சொல்லி பார்த்தான். கடலில் கோல் சுறாவாக நீ நாள் கடத்துக என்று நந்திக்கு சாபமிட்டார். முருகனை ஊமையனாக மதுரையில் வணிகன் வீட்டில் பிறக்க தண்டித்தார். ஏற்கனவே யானை முகமும் பானை வயிறும் பெற்றவனுக்கு அதைவிட வேறு தண்டனை கொடுக்க முடியாது என்பதால் அவனை மன்னித்து விட்டுவிட்டார். இது இவ்வாறு இருக்க பாண்டிய நாட்டில் கீழைக்கரையில் பரதவர் தலைவன் ஒருவனுக்கு மகப்பேறு இல்லாமல் சோமசுந்தரரிடம் முறையிட்டு கொண்டிருந்தான். புன்னை மர நிழலில் அன்னை உமையால் சின்ன குழந்தையாக தவழ்ந்து கிடந்தார். அக்குழந்தையை வாரி எடுத்து கொண்டு தன் மனைவியிடம் தந்து அவள் ஏக்கத்தை போக்கினான். மகள் வளர்ந்து கதாநாயகியின் அந்தஸ்தை பெற்றாள். கடலில் நந்தி சுறாவாக பிறந்து மீனவர் வலைக்கு தப்பி திரிந்தது. அந்த சிறுவர்கள், அதாவது முருகனும் விநாயகரும் தூக்கி எறிந்த வேத நூல்களை தேடி கரை சேர்த்தது. அதை மீனவர்கள் அடக்க முடியாமல் இடக்கு வெளிவித்தது. மீனவ தலைவன் யார் அதை பிடித்து அடக்குகிறானோ அவனுக்கே தன் மகள் உரியவள் என்று கூறி ஒரு சனகனாக மாறினான். இறைவன் மீனவ இளைஞனாக அங்கு வந்தார். நீ யார், செய்தி யாது என்று மீனவன் கேட்டான். வலை வீசி இங்கு பிழைக்க வந்தேன் என்றார். அலை வீசும் கடலில் உள்ள முரட்டு சுறாவினை பிடித்தால் பரிசு தருவேன் என்றான். அதனை அடக்கி மடக்கி கரை சேர்த்தான். மீனவன் மகளை கொண்டு வந்து முன் நிறுத்தினான். மீன்கண் உடையவளாக இருக்கிறாரே என்றார். மீனாட்சி என்றான். அவள் தான் ஆட்சி செய்த இடம் இம்மதுரையாயிற்றே என்றார். சுந்தரன் நீ இவளை ஏற்றுக்கொள் என்றான். கைவளையில் சுறாவும் அவர் கண் வளையில் மீனாட்சியும் சிக்கினர். அவளை மனம் செய்து கொண்டு விமோசனம் அளித்தார். சோமசுந்தரர் அவசரப்பட்டு மதுரைக்கு திரும்பவில்லை. திரு உத்தர கோசமங்கை என்னும் தலத்தில் தங்கி உமாதேவியார் வணங்கி கேட்ட வேதத்தின் மறைபொருளை உரைத்து தெளிவுபடுத்தினார். அங்கு வந்து வழிபட்ட பக்தர்களுக்கு வேண்டிய வரங்கள் தந்து பின் மதுரை வந்து அடைந்தனர். இந்த நிகழ்வை ஏன் சிவபெருமான் நடத்தினார் என்றால், சமயக்குறவர்கள் ஒருவராகிய சுந்தரர் இறைவனும் இரவியும் உட்கார்ந்துருக்கும் போது அவர் வந்து வேத பொருளை படித்து காட்டும் போது நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருக்கிற டயத்தில் நீ வந்து வேத பொருளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்வதி பாரமுகமாக இருந்து விட்டார்களாம். அதனால் அவர்களுக்கு மீனவ பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சிவபெருமான் சபிக்கிறார். இந்த கதையை தொடர்ந்து இது பேசப்பட்டிருக்கிறது. 58வது படலம் மிக முக்கியமான படலம். திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். அவர் பிறந்த ஊர் திருவாதவூர் என்பதாகும். அது பாண்டிய நாட்டில் வைகைக்கரையில் உள்ளது. அவருடைய இயற்பெயர் அறிந்திலது. அவர் பாடிய நூலை கொண்டு மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுகிறார். ஊர் பெயரை கொண்டு திருவாதவூரர் என்று அழைக்கப்படுகிறார். திருவாதவூரில் அமர்த்திய பிராமண குலத்திலே சைவம் தழைக்க பிறந்தவர் என்று கூறப்படுகிறது. வேதியர் குலத்தில் பிறந்தும் அவர் படைகள பயிற்சியும் போர் பற்றிய கல்வி அறிவும் வல்லவராக இருந்தார். புற உலகில் அவர் பேரறிஞர் என பாராட்ட பெற்றார். அமைச்சர்களுள் அவர் தலைமை பெற்று விளங்கினார். திருப்பெருந்துறை என்ற கடற்கரை பட்டினம் சென்று அங்கே இறங்கும் வெளிநாட்டு குதிரைகளை வாங்கி வரத்தக்கவர் திருவாதவூரரே என்று முடிவு செய்யப்பட்டது. அவர் மனமெல்லாம் திருப்பெருந்துறைக்கு சென்று அங்கே கோயில் திருப்பணி செய்வதிலேயே சுழன்றது. பொருட்பெட்டகத்தின் திறவுகோலை தந்து வேண்டிய பொன்னையும் பொருளையும் எடுத்து
போகவும் என்று கூறி அரசன் அனுப்பினான். திருப்பெருந்துறையில் குருந்த மரத்து நிழலில் ஞான குருவாக இறைவன் அமர்ந்திருந்தார். சீடர்களும் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். வாதவூரர் ஞான குருவாக வந்த மோன தவசியை வணங்கி மன இருள் நீங்க பெற்றார். அவரை கண்டு ஞான உபதேசம் பெற்ற பின் அக்குருந்த மரத்தை நாடி மறுபடியும் சென்றார். தாம் கண்ட ஞானியரின் திருவுருவை காண முடியவில்லை. காதலனிடம் நெஞ்சை பறிகொடுத்த காதலியின் நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஞான தேசிகனை காணாமல் அவர் மனம் சுழன்றது. பித்தம் பிடித்தவர் போல் சுற்றி சுற்றி வந்தார். கொண்டு சென்ற பொருள் தெய்வ துண்டுக்கு பயன்பட்டது. செலவழித்த பொருளுக்கு கணக்கு வைக்கவில்லை. அரசனின் பொன்னும் பொருளும் ஆபரணங்களும் கல்லும் சிற்பமுமாக உருவெடுத்தன. அரசன் தந்த காலக்கெடுவும் தீர்ந்தது. பணியாட்கள் அவரை நினைவுபடுத்தினர். குதிரைகள் வாங்காமல் எப்படி திரும்புவது என்ற வினாவை எழுப்பினர். நான் யார், என் உள்ளம் யார் என்ற ஆய்வில் இருந்தவர் தான் ஒரு அமைச்சர். குதிரை வாங்க வந்த பொருளை தொலைத்த குற்றவாளி என்பதை உணர ஆரம்பித்தார். அரசன் ஆணை அவரை அச்சுறுத்தியது. எனினும் இறைவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவனிடம் முறையிட்டார். குதிரை வாங்குவதற்குரிய பொருள் உனக்கே செலவிட்டேன். நீ குதிரையை கொண்டு வருவது உன் கடமை என்று விண்ணப்பித்தார். குதிரை வரும், நீ கவலைப்படாமல் மதுரை போ என்று இறைவனின் குரல் கேட்டது. நகர் வந்ததும் அரசனிடம் உறுதியாக குதிரைகள் வரும் என்று கூறி உறுதியளித்தார். அரசனும் ஆவலாக காத்திருந்தான். எனினும் அவன் நெருங்கிய சுற்றத்தினருக்கு அந்த நம்பிக்கை அறவே இல்லாமல் இருந்தது. ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓடி அரசனிடம் உறையுங்கள் என்று சொல்லி படைத்தலைவர்களை மாணிக்கவாசகர் அனுப்பி வைத்தார். அதே சமயத்தில் கோடி பொன் கொண்டு கோயில் பணி செய்து அழித்ததையும் அவர்கள் சென்று உரைத்தனர். அரசன் அவசரப்பட்டு ஆவேசம் கொள்ளாமல் அவர் குறிப்பிட்ட மாதம் ஆடி வரை உரையாடாமல் காத்திருந்தார். ஆடி இறுதியில் மாணிக்கவாசகரை அழைத்து பாண்டிய அரசன் இனி குதிரைகள் எப்பொழுது வரும் என்று விசாரித்தான். அவர் இன்று முதல் 3 நாட்களில் அவை வந்துவிடும் என்று கூறி அவை நிற்பதற்கு கொட்டகைகளையும் குடிப்பதற்கு நீர் தொட்டிகளையும் கட்டி வைக்க கயிறுகளையும் தயாரித்து வைக்க சொன்னார். அவர் குறிப்பிட்ட 3 நாட்களும் கழிந்தன. நம்பிக்கை இழந்து அரசன் அவரை கட்டி இழுத்து வந்து ஒருக்குமாறு கட்டளையிட்டான். கொலையாட்கள் அவரை இழுத்து வந்து அவர் மீது கற்களை அடுக்கி வைத்து சுமையேற்றினர். சொற்களை கடுமையாக்கி வருத்தினர். கால்களில் விலங்கிட்டு இழுத்து சென்றனர். கைகளில் கிட்டியிட்டு இறுக்கினர். அவர்கள் கடுமையான தண்டனைக்கு அஞ்சாது இறைவனை நினைத்து அவர் திருவடிகளே சரணம் என்று செயலிழந்து நின்றார். இறைவன் திருவருளால் அவர்கள் எவ்வளவு வாட்டினாலும் அவர் அதனால் பாதிக்கப்படவில்லை. அதற்கு மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று இறைவன் கருணை கூர்ந்து ஆடி முடிவதற்குள் அன்று மாலை பொழுது காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி கணநாதர்களை குதிரை சேவர்களாக மாற செய்து தானும் அவர்களுள் ஒருவனாக தலைமை தாங்கி குதிரைகளோடு நகர் வந்து சேர்ந்தார். வரவை எதிர்பார்த்து அரசனுக்கு அக்காட்சி துயர் நீக்கும் மருந்து ஆகியது. குதிரை வீரர்களுள் தலைமை தாங்கி வந்த இறைவன் அக்குதிரைகளை அரசனிடம் சேர்ப்பித்தார். அரசனே, உமது அமைச்சர் உமது பொருளை கொண்டு எமக்கும் எம்மவருக்கும் கொடுத்து செலவிட்டார். அதற்கு ஈடாக விலை மதிப்பதற்கு அரிய குதிரைகளை உம்மிடம் சேர்க்கிறோம். அதற்கு அடையாளமாக நீர் கயிறு மாற்றி கொள்கை என்று கூறி அவனிடம் அடையாளத்துக்கு ஒரு குதிரையின் சேனை கயிற்றை மாற்றி கொடுத்து ஒப்படைத்தார். இன்று குதிரைகளை உம்மிடம் ஒப்படைத்து விட்டோம். இனி அவற்றை காப்பதும் காவாததும் உம்முடைய பொறுப்பு. மாணிக்க வாசகரிடம் நீர் ஒப்புவித்த கடமை முடிந்துவிட்டது என்று கூறி இறைவன் விடைபெற்றார். சேவகனாக வந்த இறைவனின் தனித்தோற்றம் பாண்டியனை கவர்ந்து விட்டது. தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று வரவேற்று பேசினான். அதே போல விடை கொடுத்து அனுப்பிய போதும் கரங்குவித்து விடை தந்தான். மாணிக்க வாசகர் விடுதலை செய்யப்பட்டார். குதிரை வீரர்களுக்கு பொன் பட்டாடை தந்து அவர்களை சிறப்பித்தான். இறைவனுக்கும் உயரிய பட்டாடை அணிவித்து சிறப்பு செய்தான். குதிரைகள் கொட்டிலில் கட்டி வைக்கப்பட்டன. வேதமாகிய குதிரையில் ஏறி வந்த இறைவன் அந்த ஒரு குதிரையை மட்டும் தன்னிடம் வைத்து கொண்டு மற்றையவற்றை அரசனிடம் ஒப்புவித்தார். அரசனுடைய பணியாட்கள் குதிரைகளை வரிசையாக கட்டி வைத்து அன்றிரவு பராமரித்தார்கள். விடுதலை பெற்ற மாணிக்க வாசகரை அவர் மாளிகைக்கு அனுப்பி வைத்து அரசன் வந்திருந்தவருக்கு உபசாரம் செய்து பிரிந்து தன் அரண்மனையை அடைந்தான். வாசகர் நேரே சோமசுந்தரர் திருக்கோயிலை அடைந்து அவர் அற்புத திருவிளையாட்டை எண்ணி எண்ணி இறைவனுக்கு தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கட்டி வைத்த பரிகள் அன்று இரவு உருமாறியன.
கொட்டி வைத்த கொள்ளும் புல்லும் தின்னாமல் கிடந்தன. பரிகள் நரிகளாகியன காட்டில் திரிந்து கொண்டிருந்த தம்மை இப்படி குதிரைகளாக கட்டி போட்டார்களே என்று அவை வருந்தின. நத்தையும் நண்டும் தின்று பழகிய தமக்கு இந்த சொத்தை புல்லை போட்டு வாட்டினார்களே என்று வேதனைப்பட்டன. எப்பொழுது விடுதலை பெறுவோம் என்று காத்து கிடந்தன. கட்டிய கயிறுகளை அறுத்து கொண்டு ஓடுவதில் முனைந்தன. பிணமும் அழுகலும் தின்று பழகிய அவற்றிற்கு ஊனும் இறைச்சியும் தின்ன வேட்கை பெருகியது. ஏற்கனவே கட்டி வைத்திருந்த குதிரைகளை குதறி தின்றன. அவை கதறி ஓலமிட்டன. ஊருக்குள் புகுந்து ஆடுகளையும் கோழிகளையும் கடித்து கொன்றன. குதிரைகளின் கனப்பொலி கேட்ட கொட்டகை காவலர்கள் நரிகள் ஊளையிடும் குரல்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். நடு இரவில் கொள்ளையடிக்க புகுந்த கல்வர்களைப் போல நரிகள் நாலாபுறமும் ஓடி ஊரை அல்லோலப்படுத்தியது. அவரவர் தம் உடைமைகளாகிய ஆடு மாடுகளை நரிகள் குதிரை தின்பதை கண்டு கதறி முறையிட்டனர். ஊர் காவலர்கள் கடுக ஓடி அரசு காவலனிடம் இச்செய்தியை உரைத்தனர். பரிகள் என்று கட்டி வைத்த குதிரைகள் மாயமாய் மறைந்து விட்டன. அவை உருமாறி நரிகளாகிவிட்டன. அவை ஏற்கனவே கட்டி வைத்திருந்த குதிரைகளையும் கடித்து குதிரை கொன்றுவிட்டன. ஊரில் புகுந்து உயிர்களை கொன்றுவிட்டன. அவை அனைத்தும் காடு நோக்கி ஓடிவிட்டன. முடமும் கிழமும் மட்டும் கட்டுக்குள் இருக்கின்றன என்று கூறி முறையிட்டனர். நடந்தன எல்லாம் கனவோ களவோ என்று அறியாமல் அச்சமடைந்தான். வாசகர் உரைத்தவை எல்லாம் மோசடி என மதிப்பிட்டான். பித்தளையை பொன்னாக்கி தருகிறோம் என்று சொல்லும் மோசடி வித்தையை போன்றது இது என கருதினான். கொண்டு சென்ற பொன்னை கொட்டி அழுது விட்டு காட்டு நரிகளை கட்டி பிடித்து ஆடிய நாடகம் இது என மதித்தான். வந்தவர் அனைவரும் மோசடி செய்யும் வேடதாரிகள் என்று கணித்தான். குட்டி மத்தான் சாத்தான் கண்கட்டி வித்தை இது என்று முடிவு செய்தான். எல்லாம் இனிதே முடிந்தது என்று கதையை எழுதி வைத்து ஏடுகளை மூடி வைக்கும் எழுத்தாளனைப் போல அமைதியாக மன நிறைவோடு உறங்கி விழித்து எழுந்த மாணிக்க வாசகரை கட்டி இழுத்து வந்து காவலன் முன் நிறுத்தினர். அரசன் கடுஞ்சினத்தோடு ஏவலர்களுக்கும் ஆணையிட்டான். இவன் கொட்டி வைத்த பொன்னை கோயில் கட்டி வைக்க ஒழித்துவிட்டு காட்டு நரிகளை ஓட்டு குதிரைகளாக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். கொண்டு சென்ற பொன்னை மீண்டும் வந்து நிறுத்தும் வரை கடும் வெயிலில் நிறுத்தி கால் கடுக்க செய்து கோல் கடுக்க அடித்து கக்க வையுங்கள். யார் வீட்டு பணம் இது? மக்கள் பணம். அவர்களை காக்க குதிரைகள் வாங்க சொன்னால் கோயில் கட்டி கும்மாளம் போடுகிறான் இவன். இவனை கட்டி வைத்து அடியுங்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் அரியென முழங்கினான். வைகையாற்று மணலில் நடுப்பகலில் வாசகரை நிறுத்தி வைத்து நிதி கொண்டு வந்து வைக்க என்று சொல்லி சவுக்கால் சாடினர். பட்டு போன்ற அவர் மேனி சல்லடைகளாயின. குருதி வடியும் வடிவுகள் கண்ணீர் வடித்தன. தண்ணீர் இல்லாத அந்த வைகை உறுதியாக தண்ணீரை தாங்கி செந்நீரம் பெற்றது. இனி பொறுப்பதில்லை. அவன் கதறி அழுவதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சிவனார் வைகைக்கு ஆணையிட்டார். நீ காட்டு யானையைப் போல சீறி பாய்க. கடல் உன்னிடம் தோற்க வேண்டும். உன் மிடல் கொண்டு தாக்கு, கரைகளை போக்கு, ஊரை அழிக்க நீ புறப்படுக என்று ஆணையிட்டார் சிவபெருமான். காலை சுட்ட வெப்பம் தணிந்தது. வெள்ளம் வருதல் கண்டு ஊரவர் அஞ்சி அலறினர். அடித்து கொண்டிருந்த ஆட்கள் தற்காப்புக்காக அந்த இடத்தை விட்டு அகன்றனர். கரை உடைத்து செல்லும் வெள்ளம் கண்டு மனம் கலக்கமடைந்தனர். தம் தட்டுமுட்டு சாமான்களை கட்டி எடுத்து வைக்க தம் வீடுகள் போய் சேர்ந்தனர். வாசகர் எல்லாம் இறைவனின் செயல் என்று நினைத்தவராய் சோமசுந்தர் கடவுள் திருக்கோயிலை சென்று இறைவனை தியானித்துக் கொண்டு சுற்றுப்புறத்தை மறந்து நின்றார். வைகையில் வெள்ளப்பெருக்கு எடுத்தது. அதனை சுருக்க கரைகள் கட்டும் பணியை வகுத்து தந்தனர். வீட்டுக்கு இவ்வளவு கரை என்று அளந்து தந்தனர். அளப்பரிய கருணை கடலாகிய சோமசுந்தரரிடம் ஈடுபாடும் வழிபாடும் கொண்டிருந்த வந்தி என்னும் கிழவிக்கு உரிய பங்கை அளந்து விட்டனர். விட்டு விற்று அதனால் வரும் துட்டை கொண்டு காலம் கடத்தும் அவள் தனியாளாக இருந்தாள். கட்டியவனும் இல்லை, அன்பு கொட்டி வளர்க்கும் காதல் மகனும் தனக்கு இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பப்படும் நிலையில் அவள் என்ன செய்வாள்? தான் வழிபடும் தெய்வமாகிய சோமசுந்தரரிடம் முறையிட்டாள். கல்வி பெருக்கை போல் தடை பாடாமல் வரும் வெள்ளப்பெருக்கை அடைக்க அவரவர் தம் கடமையை செய்கின்றனர். உன்னை தவிர வேறு உடைமை எனக்கு இல்லாத நிலையில் எனக்கு நீ உதவ வேண்டும் என்று முறையிட்டு கரையிட்டு மண் கொட்ட ஆள் கெட்டவளாய் தன் தொழிலில் ஈடுபட்டவளாக இருந்தாள். வழக்கம் போல் பிட்டு அங்கு விற்று கொண்டிருந்தாள். மண் வாசனையை நேரில் அறிய விண்ணவர் வழிபடும் தேவனாகிய சோமசுந்தரர் தலையில் சும்மாடு கட்டி மண்வெட்டியோடு இடுப்புக்கு ஒரு ஆடையும் மேலுக்கு ஒரு ஆடையும் தாங்கி வாட்ட சாட்டமான வாலிப தோற்றத்தோடு கூலிக்கு ஆள் தேவையா என்று குரல் கொடுத்து கொண்டு வந்தியை நோக்கி வந்தார். சுந்தரனே, இங்கே வா என்று அழைத்தாள் அந்த பாட்டி. எந்திரம் போல் சுற்றி வந்து அவள் முன் நின்றான். கூலிக்கு ஆள் வர முடியுமா? வருகிறேன், என்ன தருகிறாய்? பிட்டு தவிர துட்டு என்னிடம் இல்லை தம்பி. உதிர்ந்த பிட்டுகளை தந்தால் போதும், பசி
பசியார கொடு அதுபோதும் சரி என்றாள். களைத்து வந்திருக்கிறேன், முதலில் பிட்டுக்குடு என்றான். தேவர் அமிர்தினும் இனியது என்று சுவைத்து பாராட்டினான். வேலை செய்யாமலேயே ஓடி பாடி ஆடி திரிந்து விட்டு பேசி பசிக்குது என்று சொல்லி கை நீட்டினான். அம்முதியவளும் முகம் கோணாமல் சுட்ட பிட்டையெல்லாம் அவனுக்கே தந்து மனமகிழ்ந்தாள். மற்றவர்கள் பங்கெல்லாம் அடைபட்டு முடிந்தன. கிழவியின் பங்கு மட்டும் அப்படியே இருந்தது. அதன் வழியாக வெள்ளம் கரை மீறி வெளியேறியது. யாரது, யாருடைய பங்கு என்று அதட்டி கேட்டனர் மேலதிகாரிகள். வந்தியின் பங்கு என்றனர் கூலியாட்கள். ஏன் அடைபடாமல் இருக்கிறது? தடைபடாமல் பிட்டு உண்கிறேன், தின்று முடியவில்லை என்று எதிர்பேசினான். அரசனிடம் ஆட்கள் கோல் மூட்டினர். இந்த ஆள் மட்டும் தன் கடமையை செய்யவில்லை. பார்த்தால் பசி தீரக்கூடிய அழகு அவனிடம் இருக்கிறது. பரம்பரை தொழிலாளியாக தெரியவில்லை. பார்த்திபன் மகன் போல் மேனி பொலிவோடு இருக்கிறான். பெரிய வீட்டு பிள்ளை போடு இருக்கிறான். அவனை அடிக்க எங்களுக்கு மனம் வரவில்லை. கட்டிப்பிடிக்க அவன் அகப்படவில்லை என்று அறிவித்தனர். பாண்டியன் கையில் பொற்பிரம்பு ஒன்று ஏந்தி கட்டிய கரைகளை எல்லாம் பார்த்து கொண்டு மனநிறைவு கொண்டு வந்தான். பல் ஒன்று உடைந்த பொக்கை வாய் போன்று இருந்த இந்த கரை பகுதியையும் கண்டான். யார் இக்கரை கட்ட வேண்டியது அக்கரை கட்டவில்லையே என்று வினவினான். குந்தியிருந்த வந்தி கிழவி எழுந்து நின்றாள். என் பங்கு இது என்றாள். ஏன் அடைக்கவில்லை என்று கேட்டான். என் ஆள் இன்னும் பிட்டு தின்று முடிக்கவில்லை என்று கூறினாள். யார், இங்கே வா என்று அழைத்தான் அரசன். பார் மகிழ பாடிக்கொண்டே வந்து நின்றான். உன்னை பார்த்தால் வேலை செய்பவன் போல் தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நான் தான் இருந்து ஆற்றுகிறேன் என்றான். மண்ணை சுமக்க வந்த நீ பண்ணை சுமந்து பாடுவது ஏன்? கோயிலில் இசை கேட்டு பழக்கம். மற்றவர்களெல்லாம் தம் பங்கை முடித்து விட்டார்களே என்றான். பிட்டு கிடைத்திருந்தால் அவர்களும் தின்று இருந்திருப்பார்கள். சுவை என்னை கட்டுப்படுத்தி விட்டது. சுவைபட பேசுகிறாய், கவைக்கு நீ உதவ மாட்டாய் என்றான் அரசன். உன் பெயர் என்ன? அழகாக இருப்பதால் சுந்தரன் என்று அழைப்பார்கள். முடியில் பிறை அணிந்திருந்தேன், அதனால் சோம சுந்தரன் என்று கூறுவர். உன் ஊர் எது? இனிமை மிக்க மதுரை. எங்கே தங்கி இருக்கிறாய்? வீடு என்பது எனக்கு இல்லை, கோயில் சுடுகாடு. மனைவி அவள் பாதியாகிவிட்டாள். பிள்ளைகள் பெரியவன் கொழுக்கட்டை பிரியன், சின்னவன் மயிலேறும் பெருமாள். உன்னை பார்த்தால் பிள்ளைக்குட்டிக்காரனாக தெரியவில்லையே. என்றும் இளமையோடு இருப்பேன், அதனால் தெரியாது. நான் இந்த நாட்டு அரசன். என்னை கண்டால் நீ அஞ்சுவதாக தெரியவில்லையே. நாம் யாருக்கும் குடியல்லோம். நாவுகரசர் போல் பேசுகிறாயே. தேவார பாடல் கேட்டு பழக்கம். கலையுள்ளம் படைத்த நீ கடமை செய்வதற்கு தகுதி இல்லை. இந்த கிழவி என்னையே வேண்டினாள். அவள் வேண்டுகோளை மறுக்க இயலவில்லை. அதிக பிரசங்கியாக இருக்கிறாய் நீ. கோயிலில் பிரசங்கங்கள் கேட்கும் பழக்கம், அவ்வளவுதான். இங்கே வா என்றான். அடிக்காதீர்கள் என்றார். அடியாத மாடு படியாது என்றான். மனிதனை மனிதனாக நடத்துவதுதான் மரியாதை என்றான். உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கிறது? கொடுத்த வேலை செய்யவில்லை, மரியாதையாக தட்டை தலையில் வை, வெற்றியில் மண்ணை தோண்டு, கரை கட்ட முயற்சி செய். எனக்கு அக்கறை இல்லை என்றான். பிரம்பால் ஓர் அடி முதுகில் வைத்தான். அடுத்த வினாடி அவன் தலையில் வைத்திருந்த கூடையோடு மண்ணை கரையில் போட்டு உருமறைந்தான். கரை ஏறியது, கட்டி முடித்தாகிவிட்டது. ஆனால் இறை அங்கு இல்லை. பிரம்படி அவன் முதுகில் பட்டது. அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவன்கள் மீதும் பட்டு பாண்டியனின் முதுகிலும் பட்டது. அவன் அருகில் இருந்த அமைச்சர் மீதும் பட்டது. சுவர்களில் உள்ள சித்திரங்களிலும் பட்டது. பாண்டியன் தான் செய்த தவற்றை உணர்ந்தான். வந்தவர் சோமசுந்தர கடவுள் என்பதை அறிந்து வருந்தினான். தெய்வ வாக்கு வானில் எழுந்தது. பாண்டியன் செய்த தவற்றை சுட்டி காட்டியது. வந்திக்கு விமானம் வந்தது. அவளுக்கு வானவர் வரவேற்பு தந்தனர். விண்ணுலக வாசியாக அவள் அங்கு அனுமதிக்கப்பட்டாள். மாணிக்க வாசகரிடம் அரிமர்த்தன பாண்டியன் சென்று வணங்கி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். எல்லாம் இறைவன் திருவிளையாடல் என்று கூறி அரசனிடம் அமைச்சர் பதவியில் இருந்து விலகி நின்றார். திருவாசகம் பாடி தெய்வ அருள்வாக்கை பரப்பினார். சிதம்பரம் சென்று நடன தலைவனை காண விடைபெற்று மதுரையை விட்டு நீங்கினார். அரசனின் தொடர்பு நீங்கி ஆனந்த தாண்டவம் ஆடும் பேரின்ப பொருளையே நினைத்து அள்ளும் பகலும் அவன் புகழ்பாடி இறை உணர்வு நிரம்பியவராக வாழ்ந்தார். அங்கே சோழ அரசனின் மகள் ஊமையாக இருந்தால் அவளை பேச வைத்தார். புத்தர்களோடு வாதிட்டு சென்று சைவ சமயத்தை நிலைநாட்டினார். தமிழும் சைவமும் தழைக்க அவர் பணி தொடர்ந்தது. அங்கேயே அவர் முத்தி நிலையையும் அடைந்தார். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 62வது படலமாகிய பாண்டியனின் சுரம் தீர்த்த படலம். அரிமர்த்தன பாண்டியனுக்கு
பின் அவன் சன்னதியர் ஆட்சிக்கு வந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவன் கூன்பாண்டியன் என்பவன் ஆவான். அவன் சோழ மன்னனின் மகள் மங்கையர்க்கரசியரை மறந்து வாழ்ந்து வந்தான். சோழ நாட்டில் இருந்து அரசியோடு குலச்சிறை என்ற அமைச்சரும் உடன் வந்தார். அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பர். பாண்டியர்கள் தொடர்ந்து இதுவரை சைவ சமயத்தையே தழுவி வந்தனர். இவன் ஒருவன் மட்டும் விதிவிலக்கானான். சமண மதத்தில் அவன் ஈடுபாடு காட்டினான். மங்கையர்க்கரசியார் அறிவும் ஆற்றலும் மிக்கவர். சைவ சமய ஈடுபாடும் சோமசுந்தரரின் வழிபாடும் கொண்டவராக விளங்கினார். குலச்சிறையாரும் சைவ சமய வளர்ச்சியில் அக்கறை காட்டினார். அரசன் சமண சமயத்தை தழுவியதால் நாட்டு மக்களும் மதம் மாறுவர் என்ற அச்சம் அரசியாருக்கு ஏற்பட்டது. அரசனை திருத்தி வழிபடுத்த அவள் முனைந்தாள். வெற்றி பெறவில்லை. சோமசுந்தரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு தம் கணவனை சமயம் மாறும்படி உதவ வேண்டினாள். அப்பொழுது அங்கே சீர்காழியிலிருந்து வந்த பிராமணர் ஒருவர் சோமசுந்தரரை தரிசிக்க வந்திருந்தார். அப்புதியவரிடம் பேச்சு கொடுத்து அவர் ஊர் செய்தி சிறப்புகள் குறித்து மங்கையர்க்கரசியார் விசாரித்தார். சீர்காழி என்றான் அந்த பிராமணன். அங்கு சிறப்பு செய்தி உளதோ என்றாள். சீர்காழியில் சிவபாத இருதயர் என்னும் அந்தனருக்கு ஞான சம்பந்தர் என்னும் அருட்செல்வர் மகனாக தோன்றியுள்ளார். 3ஆம் வயதிலேயே உமைதந்த பாலை உண்டு ஞானம் பெற்றார். தேவார இன்னிசை பாடல்களை தலந்தோறும் சென்று வழிபட்டு வருகின்றார். அவர் வயதில் இளைஞர், அறிவில் முதிர்ந்தவர். சமணரோடு வாதிட்டு வென்று வருகிறார். அவர் புகழ் சோழநாடு எங்கும் பேசப்படுகிறது. திருநாவுக்கரசரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். முத்து சிவிகையில் அவர் பல தலங்களுக்கு சென்று பல பாடல் பாடி வருகிறார். இது சிறப்பு செய்தி என்று அறிவித்தான். குருடனுக்கு பார்வை கிடைத்தது போன்ற மகிழ்ச்சி அவ் அம்மையாருக்கு உதித்தது. அருட்செல்வராகிய ஞான சம்பந்தர் வந்தால் தம் கணவர் சமயம் மாறுவார் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டார். அந்த பிராமணரிடம் ஒரு ஓலையை எழுதி தந்து அவரிடம் சேர்ப்பித்து இங்கு வருமாறு செய்தி அனுப்பினார். குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் சேர்ந்து எழுதிய ஓலையை படித்து சிவப்பெணி காத்து கிடக்கிறது என்பது அறிந்த ஞான சம்பந்தரும் புறப்பட முனைந்தார். வயதில் மூத்தவரும் சமணரின் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டவரும் ஆகிய திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் அங்கு செல்வது உயிருக்கு ஆபத்து என்றும் சமணர் கொலைக்கும் அஞ்சாதவர் என்றும் நாளும் கோலும் சரியில்லை என்றும் அறிவித்தார். இறைவனிடம் நம்பிக்கையும் மன உறுதியும் உடையவரை நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று கூறினார். இறைவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை முழுவதும் இருந்தால் உயிருக்கு அஞ்சுவது தேவையில்லை என்று போவதே தக்கது என்று கூறி புறப்பட்டார். திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கும் சென்று வழிபட்டு இறைவனை பாடி ஒரு திருக்கூட்டத்தோடு மதுரை வந்து சேர்ந்தார். அங்கே வாசிகர் என்ற முனிவர் அவரை வரவேற்று தம்முடைய திருமடத்தில் தங்குமாறு வேண்டிக் கொண்டார். அதற்கு அவரும் இசைந்து ஓர் இரவு அங்கு தங்கி திருவமுது உண்டார். ஞான சம்பந்தரின் வருகையை அறிந்த சமணர்கள் அவரை அங்கேயே ஒழித்து விடுவது என்று முடிவு செய்தனர். அவர் இருந்த மடத்திற்கு தீ வைத்தனர். அத்தீ அவரை பற்றவில்லை. அந்த சமணர்கள் மூட்டிய தீ பாண்டியனை பற்றுக என்று ஏவி விட்டார். அது வெப்பு நோயாக அவனை பற்றி எரிந்தது. அரசனுக்கு வெப்ப நோய் வந்தது குறித்து மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மிகவும் வருந்தினர். மருந்துகள் பலவும் தந்து அரசனை குணப்படுத்த முயன்றனர். மருத்துவம் அவரை குணப்படுத்தவில்லை. மதிமிக்க மாந்திரீகம் அவரை தொட்டு துயர் நீக்க முயன்றது. சமணர்கள் தொட வெப்பம் மிகுந்ததை என்று குறைந்தபாடில்லை. சமணத்திரம் அதன் நிபுணத்துவம் அவற்றில் அரசனுக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது. அந்த நிலையில் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அரசனை அணுகி நோய் தீர வழி உள்ளது. ஞான சம்பந்தரை அழைத்து வந்தால் அவர் திருநீறு தந்தாலே நோய் பறந்தோடும் என்று கூறினர். மயிர் பீலி கொண்டு சமணர் வயிற்றில் இடப்பக்கத்தை தடவினர். அது நெருப்பு வைத்து கொளுத்துவது போல் இருந்தது. குளிர்வதற்கு மாறாக நோய் தளிர்த்தது. அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். அடுத்தது வலப்பக்கம் திருநீர் இட்டதும் தொட்ட பகுதியெல்லாம் குளிர்ந்து நோய் தீர்ந்தது. இடப்பக்கமும் அவரையே தீர்க்க வேண்டி அரசன் வேண்டினான். வெப்பு நோய் நீங்கி சைவத்தின் மேன்மையை ஒப்புக்கொண்டான். வெப்பு நோயோடு அவனுக்கு முன் இருந்த வளைவு ஆகிய கூனும் தீர்ந்து நிமிர்ந்து நின்றான். எழில் படைத்த மேனியை பெற்றான். கூன் பாண்டியன் என்ற பெயர் மறைந்து அழகன் என்ற பொருளுடைய சௌந்தர பாண்டியன் என்ற பெயர் வழங்க தொடங்கியது. சைவத்தை தழுவி கொண்டு முழு சைவனாக மாறினான். கூன் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்த்த அற்புதம் பெரிய மாற்றத்தை விளைவித்தது. பாண்டியனின் உடல் நோயும் தீர்ந்தது. மன இருளும் அகன்றது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அதனைத் தொடர்ந்து சமண சமயத்தை ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்ட முயன்றனர். சமண சமய மக்களையும் மண்ணையும் இறுக பிடித்து இருந்த பிடிப்பினை அகற்றி சமணருக்கு சிறந்த படிப்பினையை புகட்ட விரும்பினார். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் திருஞான சம்பந்தரை அணுகி சைவ சமயத்தை நிலைநாட்ட அதன் தத்துவங்களையும் கொள்கைகளையும் பரப்ப உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவர்களோடு
வாதம் செய்து சைவத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டுமென்று விவரித்தனர். அரசனிடமும் அனுமதி பெற்றனர். சமணர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது. அவர்களும் அதற்கு சளைக்கவில்லை. நோய் தீர்ந்துவிட்டதாலேயே சைவம் உயர்ந்தது என்று கூற முடியாது. அது தனிப்பட்ட மனிதரின் மாந்திரிக சக்தியாக கூட இருக்கலாம். வாதிட்டு வெல்வதை சாதனை என்று அறிவித்தனர். அவர்கள் 2 தேர்வுகள் வைத்தனர். ஒன்று, அவரவர் சமய கோட்பாடுகளை எழுதி வைக்கும் ஓடையை நெருப்பில் இடுவது. அவற்றுள் எது எரியாமல் நிலைத்து இருக்கிறதோ அதுவே வென்றது என்று ஒப்புக்கொள்வது. மற்றொன்று, வைகையில் அவ்வேடுகளை ஓடும் வெள்ளத்தில் இடுவது. எது எதிரேது வெள்ளத்தில் அடித்து செல்லாமல் நிலைத்து நிற்கிறதோ அதுவே வெற்றி கொண்டது என்று ஏற்பாடு செய்தார்கள். 2 தேர்வுகளிலும் அவர்கள் தோல்வியையே கண்டனர். அவர்கள் முதலில் இட்ட ஏடு தீக்கு இரையாகியது. ஞான சம்பந்தர் இட்ட ஏடு எரியாமல் பசுமையாகவே நின்றது. அதுபோல வெள்ளத்தில் சமணர் இட்ட ஏடு பள்ளம் நோக்கி அடித்து சென்றது. ஞான சம்பந்தரின் ஏடு எதிரே ஏறி சென்று கரையில் ஒதுங்கியது. திருஞான சம்பந்தர் அவர்களை மன்னித்து இனியேனும் சைவ சமயத்தின் உயர்வை ஒப்புக்கொள்ளும்படி அறிவித்தார். ஒரு சிலர் திருநீர் அணிந்து சைவர்களாக மாறினர். பலர் தாம் அடைந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு வலிய கழுவில் ஏறி உயிர் துறந்தனர். எஞ்சியவர் ஆணைக்கு உட்பட்டு கழுவில் ஏற்றப்பட்டனர். சமணம் தலை சாய்ந்தது, சைவம் தலை நிமிர்ந்தது. மங்கையர் கரசியாரும் குலச்சிறையாரும் அரசனை சைவ வழிக்கு கொண்டு வந்து அவனை சைவனாக்கியதோடு நாட்டு மக்களிடம் சைவத்தை பரப்பினர். இவையெல்லாம் திருவிளையாடல் புராணம் கூறுகின்ற கதைகள். இதில் உள்ள எல்லா கதைகளிலும் இறைவன் வந்ததாக சொல்லப்படுகிறது. வள்ளல் பெருமான் சொல்கிறார் இறைவனின் வருகையை. இறைவனின் ஒளி 3 வகையாய் உள்ளது. காரிய ஒளி, காரிய காரண ஒளி, காரண ஒளி. மேற்படி ஒளி யாவன? ஒளி, சோபை, பிரகாசம். இதை வள்ளல் பெருமானார் தீப பிரமாணத்தால் அறிக என்கிறார். தீப பிரமாணம் என்பது யாது? தீபத்தின் இடத்தில் காரிய ஒளி, காரிய காரண ஒளி, காரண ஒளி என 3. மேற்படி ஒளியாவன ஒளி, சோபை, பிரகாசம். ஆதலால் கடவுள் காரியமாய் பிரகாசம் போல் சொர்ண தேகியாய் தோன்றினாள். அதி தூரத்தில் இருக்கிற இருள் என்னும் அஞ்ஞானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது பிரகாசமயம். அதாவது இருள் சூழ்ந்த ஓர் இடத்தில் தீபத்தை ஏற்றினால் அந்த தீபத்தின் பிரகாசத்தில் அந்த இருள் அடங்கும். அதுபோல் ஆண்டவன் காரியமாய் பிரகாசமாய் சொர்ண தேகியாய் தோன்றினால் ஆன்மாக்களின் ஆணவ இருள் கடவுளின் பிரகாசத்தில் அடங்கும். அதுபோல் ஒளி மேற்படி பிரகாசத்தில் அடங்கி சோபை காரிய காரணமாய் இருக்கின்றது போல் ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன் மையம் ஆவார்கள். திருவிளையாடல் புராணத்தில் சொன்னது போல் கடவுள் உண்மையாகவே வந்திருந்தால் அன்றைக்கே ஆன்மாக்களை சூழ்ந்திருந்த ஆணவ இருள் போயிருக்கும். ஆன்மாக்கள் அனைவரும் அன்றைக்கே அறிவு பெற்றிருப்பார்கள். உலகில் கொலையும் புலையும் களவும் கற்பழிப்பும் எதுவும் இருக்காது. அவையெல்லாம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. வள்ளலார் சொல்கிறார் கடவுள் வந்தால் என்ன நடக்கும் என்று. பெருமானார் உலகப்பெரும் என்னும் தலைப்பில் பாடலாக எழுதி விவரிக்கிறார். இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியார் எய்தவே. இடம்பெற்ற உயிரெல்லாம் விடமற்று வாழ்ந்தன, மடம் பெற்ற மனிதர்கள் மதிப்பெற்று வாழ்கின்றார், திடம்பெற்று எழுகின்றார் செத்தவர் தினம் தினம், நடம்பெற்ற அருட்பெரும் ஜோதியார் நன்னவே. மலம் கழித்த உலகவர் வானவர் ஆயினர், வளம் பெரும் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பலம் பெரும் மனிதர்கள் பண்புலராயினர், நலம் பெரும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே. ஆண்டவர் வரும்போது உலகங்கள் யாவும் இன்பால் விளங்கும், இறந்தவரெல்லாம் உயிர் பெற்று வருவர், விஷமுள்ள உயிரெல்லாம் விஷமில்லாமல் போகும், அறிவை இழந்து வாழும் மனிதர்கள் எல்லாம் உண்மை அறிவை பெற்று வாழ்வர், மலம் கழித்த மனிதரெல்லாம் வானவராகி விடுவர். இதுதான் நடக்கும். திருவிளையாடல் புராணத்தில் சொன்னது போல் கடவுள் வந்திருந்தால் இதுதான் நடந்திருக்கும். பிறகு ஏன் இவைகள் எதுவும் நடக்கவில்லை? ஏன் எதுவுமே நடக்காமல் திருவிளையாடல் புராணத்தில் கடவுள் வந்ததாக சொன்னார்கள்? அப்படியென்றால் கடவுள் வரவில்லையா? ஏன் சொன்னார்கள் என்றால் இயற்கை உண்மை கடவுளை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து 5 தொழிலை பெற்று கொண்டது. இந்த 5 தொழிலை பெற்று கொண்ட ஆன்மாக்கள் தன்னை கடவுளாக காட்ட வேதங்களை உருவாக்கியது. அதற்கு ஏவல் செய்ய வேத வியாசனை துணை கொண்டு இந்த ஆன்மாக்கள் விளங்கியது. இயற்கை உண்மை கடவுளை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து 5 தொழிலை பெற்று கொண்டது. இந்த ஆன்மாக்களை கடவுளாக காட்ட இந்த ஆன்மாக்களை வேதங்களை தோற்றுவித்தார்கள். அதற்கு துணையாக இவர்களுக்கு ஏவல் செய்ய வேத வியாசனை துணை கொண்டார்கள். எப்படி என்றால் பெருமானார் சொல்கிறார், வேதங்கள் ஒரு காலத்தில் ருத்திரனாலும், வேறொரு காலத்தில் விஷ்ணுவினாலும், பிறிதொரு காலத்தில் பிரம்மனாலும், மற்றொரு காலத்தில் பராசரன் வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு செய்தார்கள் என்று வேத வியாசன் வகுத்து தந்த புராண பொய்க்கதைகளை தான் தமிழில் பெரிய புராணமாகவும்
கந்த புராணமாகவும் திருவிளையாடல் புராணமாகவும் அட்டக்காப்பி அடித்தார்கள். நான் வடமொழியில் எழுதிய புராணங்களை மூலமாக கொண்டு திருவிளையாடல் புராணத்தை எழுதினேன் என்கிறார் திருவிளையாடல் புராணத்தை எழுதிய பரஞ்சோதி முனிவர். கம்பர், திருத்தக்க தேவர், சேக்கிழார் முதலிய மாபெரும் கவிஞர்கள் விருத்தப்பாக்களில் தெய்வ திருக்கதைகளை எழுதி பரப்பினர். வில்லிபுத்தூரார் பாரதம் எழுதினார். இவர்கள் வழியில் இந்த திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் தமிழில் கவிதை வடிவில் எழுதியுள்ளார். கவிதைகளில் புதையுண்டு கிடக்கும் செய்திகளை வெளிக்கொணர செய்த முயற்சியை உரைநடையாக்கும். பரஞ்சோதியார் எழுதிய நூலுக்கு மூலநூல் வடமொழியில் கிடைத்த புராணங்கள் என்று பரஞ்சோதியாரே கூறுகிறார். உலகிலேயே முதலில் பிண்ட தத்துவத்தை அண்டத்தில் கடவுளாக காட்டி நம்மை நம்ப வைத்தவன் யார் என்று நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்ததுதான். அவன் எழுதிய புராண பொய்க்கதைகளை வைத்துதான் இங்கு சிதறி கிடக்கும் அனைத்து புராண பொய்க்கதைகளும். அப்படிதான் இந்த திருவிளையாடல் புராணமும். இப்பொழுது திருவிளையாடல் புராணமும் ஒரு புனையப்பட்ட கதை என்பது தெள்ளத் தெளிவாகிறது. திருவிளையாடல் புராணம் என்பது புனையப்பட்ட ஒரு கதை என்பது தெள்ளத் தெளிவாகிறது. ஆனால் இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் வருகிறார்களே, அடடா என்ன இது விந்தை! வாருங்கள் திருவிளையாடல் புராணத்தை முழுவதுமாக தோல் உரிப்போம். திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை. அதை விசாரித்து அனுஷ்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும். இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம். சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள். சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்கள். இதுபோல் மாணிக்க வாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதர் அல்லர் தத்துவங்கள். தேவாரம், திருவாசகம் முதலானவை எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். சித்தர்கள் தேவாரம் திருவாசகத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு இவற்றுக்கு இடமான ஆலயங்கள் அமைத்து அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததை தவிர உண்மையல்ல. இதுபோலவே திருவிளையாடல் புராணமும் மகாபாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க. ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை. புராணங்களில் இருப்பதெல்லாம் தத்துவ சம்மாரமே. இதனது உண்மைகள் யாவும் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும். இனிமேல் எல்லா உண்மைகளையும் ஆண்டவர் வெளிப்படையாக தெரிவிப்பார் என்று வள்ளல் பெருமானார் முடிக்கிறார். மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதர் அல்லர் தத்துவங்கள். இப்ப இந்த வரிகளை மட்டும் பார்ப்போம் வாங்க. மாணிக்க வாசகர் என்பவர் ஒருவர் இருந்தார் என்று எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். இவர்தான் வடமொழி புராணத்தை அடிப்படையாக வைத்து மாணிக்க வாசகர் என்னும் கதாபாத்திரத்தை முதலாக படைக்கிறார். அவர் உண்மையில் வாழ்ந்த மனிதன் போல் திருவிளையாடல் புராணத்தில் காட்டுகிறார். அடுத்த வரி பெருமான் சொல்வது, தேவாரம் திருவாசகம் முதலானவையெல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். வாங்க திருவாசகத்தை சின்னதா ஒரு அலசுவோம். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டோன் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோன்றிய தொன்மையும் அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டு அருளி இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆக்கிய கொள்கையும். நரியை குதிரையாக்கிய கதைகளும் அந்த நரிகள் குதிரைகளை கடித்து குதறிய கதைகளும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் சொன்ன கட்டுக்கதைகள். அதுவும் வடமொழியில் வேதவியாசன் எழுதிய புராணத்தை மூலமாக கொண்டு சொன்ன கட்டுக்கதைகள். ஆங்கு அது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோசமங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். மதுரையில் வெள்ளம் வரும்போது அதை அடைப்பதற்கு வந்தி என்ற கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்ததும் இறைவனை பாண்டிய மன்னன் பிரம்பால் ஓங்கி அடித்ததும் அந்த அடி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களின் முதுகில் விழுந்த கதையெல்லாம் பரஞ்சோதி முனிவர் அவர் திருவிளையாடல் புராணத்தில் எழுதியது. இப்ப படிக்கிற தெளிவா புரியும் பாருங்க வள்ளலார் எழுதியது என்னவென்று. இதுபோல் மாணிக்க வாசக சுவாமிகள் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதர் அல்லர் தத்துவங்கள். தேவாரம் திருவாசகம் முதலானவை எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். இப்ப நம்ம எல்லோருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும் திருவாசகம் சித்தர்கள் கற்பனையாய் செய்த ஒரு நூல் என்று. ஆனால் மாணிக்க வாசகர் இந்த கோயிலில் பாடி உள்ளார், அந்த கோயிலில் பாடி உள்ளார், இது பாடல் பெற்ற தலம் என்று சொல்கிறார்களே, அது என்னவென்றால் சித்தர்கள்
தேவாரம் திருவாசகத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு இவற்றுக்கு இடமான ஆலயங்கள் அமைத்து அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததே தவிர உண்மையல்ல. இப்ப புரிஞ்சிருக்கும் தெளிவா. திருவாசகத்துல நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். வேகம் கெடுத்து ஆண்டவேந்தன் அடி வெல்க, பிறப்பு அறுக்கும் பிஞ்சங்கன் தன் பெய் கடல்கள் வெல்க, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. திருவாசகம் உண்மையிலேயே பிறப்பை அறுக்கும் என்றால் வள்ளலார் சைவ சமயத்தில் இருந்தே பிறப்பை அறுத்திருப்பார். ஏன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் சுத்த சன்மார்க்கத்தை தொடங்கி தோன்றிய வேதாகமத்தை சாலமென உரைத்தோம். சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேல், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறிய வேதாகமத்தை பொய்யென கண்டு உணர்வாய், ஆன்ற திருவருட் செங்கோல் நினக்கோ அளித்தோம், நீயே ஆள்க அருள் ஒளியா என்றளித்த தனி சிவமே, என்ற திரு அமுது எனக்கும் ஈன்ற மெய்ப்பொருளே, இளங்கு நடத்தரசே, என் இசையும் மனிதருளே என்று பாடி மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று அறைகூவல் விடுத்து தன் வாயையே பறையாக அடைத்து அம்மரணமில்லா பெருவாழ்வை ஏன் பெற்றார்? ஏனென்றால் தோன்றிய உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடிப்புற்ற பிச்சி பிள்ளை விளையாட்டு என்பது இயற்கை உண்மை கடவுளும் வள்ளலாரும் ஏற்கனவே அறிந்ததுதான். சமய குறவர்கள் நால்வரும் 63 நாயன்மார்களும் மனிதரல்ல என்பது இப்போது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கும். பெருமானார் சொல்கிறார், இது போலவே திருவிளையாடல் புராணமும் மகாபாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க என்று. நாம இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றும் இரண்டும் ஆனார் என்பதற்கு தாத்பரியம் ஒன்றல்ல கடவுளானவர் ஒன்றாகிய ஞானதேகியம் அல்ல, இரண்டல்ல சுத்த பிரணவதேகியம் அல்ல, ஒன்றும் இரண்டுமானார். கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான தேகத்தையும் சுத்த பிரணவ தேகத்தையும் கொடுக்க முதற் கருவியாக இருக்கின்றார். இயற்கை உண்மை கடவுளிடம் சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்று கொண்ட சுத்த ஞானிகளின் மனம் அவர்களின் செய்கை எப்படி இருக்கும் என்றால் அவர்களது மனமுதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவனல்ல. தயவினால் பற்ற தொடங்கி எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்துக் கொள்ளும். அவர்களின் அறிவு ஒன்றையும் சுட்டறியாது. தயவினால் சுட்டறிய தொடங்கி எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டறியும். அவர்கள் நிர்குணத்தவர்கள் ஆவார்கள், அல்லது தாமச ராசச சாத்விக முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் மனமுதலான கரணங்களை பற்றுவனல்ல. சுத்த மகாமாயை கடந்து அதன் மேல் அறிவே உருவாக விளங்குவார்கள். அவர்களின் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும், அவர்களின் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும், அவர்களின் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். இந்த நிலைகளின் அனுபவத்தை பெற்றவர்களின் மனமுதலான கரணங்களை எப்படிப்பட்ட விஷயத்தையும் பற்றாது என்றால் கடவுளானவர் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது இயற்கை விளக்கமாகிய அருட்சொத்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்றவர். அப்படிப்பட்ட இறைவன் பெண்களின் கூந்தலில் மனம் வருவது இயற்கையா செயற்கை என்ற சந்தேகத்தை தீர்க்க வந்தவர் என்றும், கடலில் சுறாவை குத்தி கொன்றார் என்றும், ரிஷிகளின் பத்தினிகளுடன் படுத்து பிள்ளைகள் பெற்றார் என்றும் எழுதுகிறார்கள். ஜீவர்களாகிய நாம் அனைவரும் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியை உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட படியால் நாம் அனைவரும் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவோம். எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே, எண்ணான என் மகனே என்று வள்ளலாருக்கு கடவுளே சொல்கிறார். எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் இயற்கை உண்மை இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் தமிழ் மண் இசையோடு பிறந்தது என்றும், அயல் மண்ணில் இருந்து யாரும் வந்து தமிழ் மண்ணில் இசை வல்லவனாக இருக்கக்கூடாது என்று ஏமநாதனை விரட்ட பானபத்திரனாக இறைவன் வந்தான் என்று எழுதி இறைவன் பேதம் பார்ப்பாம் என்று கற்பிப்பதும், திருஞான சம்பந்தர் 8000 சமணர்களை கழுவேற்றி பச்சை படுகொலை செய்தார் என்றும், இந்த கொலைகளை பற்றி சிறிதும் விசனப்படாத கருணையே வடிவான இறைவன் அருள் செய்தான் என்றும் எழுதி சமய வெறிகளையும் கொலைவெறி தாக்குதல்களையும் கற்பிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதனால்தான் வள்ளல் பெருமான் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மாநில வர்க்கத்தின் மீது மிகப்பெரிய கருணையை வைத்து ஒரு உபதேசத்தை தருகிறார். இது மகா பேருபதேசம் எனப்படுகிறது. அவர் கடைசியாக நிகழ்த்தியது அந்த பேருபதேசம்தான். அதிலிருந்து சில வரிகள். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமமும், புராணம், இதிகாசம் முதலிய கலைகளில் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும்
தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இதுபோல் சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்து இருக்கின்றதை அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு காலம் இல்லை என்கிறார் வள்ளலார். இவையெல்லாம் இறைவன் தந்த நூலாக இருந்திருந்தால் இவைகளில் பிழைகள் இருந்திருக்காது. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் நேர்ந்திருக்கின்றன. காரணம், அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள் என்று. மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு பிழையற இயற்ற முடியாது. இந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் விவரமாய் வெளியாகும் என்பார் வள்ளல் பெருமானார். தற்போது உங்கள் அனைவருக்கும் விவரமாய் வெளியானது. இப்பொழுது இறுதியாக பெருமான் சொன்னதை கூறி காணொலியை நிறைவு செய்கிறோம். பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை. அதை விசாரித்து அனுஷ்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும். இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம். சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள். சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்கள். இதுபோல் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. மாணிக்கவாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதரல்ல, தத்துவங்கள். தேவாரம், திருவாசகம் முதலானவை எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். சித்தர்கள் தேவாரம் திருவாசத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்த புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு இவற்றுக்கு இடமான ஆலயங்கள் அமைத்து அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததை தவிர உண்மையல்ல. இதுபோலவே திருவிளையாடல் புராணமும் மகாபாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க. ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை. புராணங்களில் இருப்பதெல்லாம் தத்துவ சம்மானமே. இதனது உண்மைகள் யாவும் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும். இனிமேல் எல்லா உண்மைகளையும் ஆண்டவர் வெளிப்படையாய் தெரிவித்துக் கொண்டே இருப்பார். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.